ஸோ வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு டைம் அண்ட் ஒர்க். இது அப்ளிகேஷன் சம்மில் கொஞ்சம் ஈஸியஸ்ட். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி இதிலிருந்து கொஷின்ஸ் வரும். ஸோ இது பேசிக்காக என்ன அப்படின்னா, ஒரு ஆள் இத்தனை நாளில் ஒரு வேலை பண்ண முடியும்னு கொடுத்துருவாங்க. இதே மாதிரி ஏபிசின்னு கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு அவங்க பாதியிலேயே 2 பேர் முடிப்பாங்க கொஞ்ச நாளைக்கு. பாக்கி இருக்கிற ஒர்க்கை எத்தனை நாளில் மற்ற ஆளுங்க முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்னும் அரௌண்ட் அதில் சுற்றியே தான் வந்துட்டு இருக்கும் கொஷின்ஸு. ரொம்ப இது ட்ரிக்ஸு அது இதுன்னு போனீங்கன்னா ரொம்ப குழப்பம். நான் அதனால் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஜஸ்ட் பேர் வித் மீ. ஃபஸ்ட்டு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இன்கேஸ் ஏ வந்துட்டு 2 டேஸில் ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க. அதுவே பி வந்துட்டு 4 டேஸில் அந்த ஒர்க்கை பண்ண முடியும் அப்படின்னா, மொத்தமாக ஏ அண்ட் பி சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினா. ஜஸ்ட் இது கொஸ்டின் இல்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். நான் இப்போ ஏ வந்துட்டு 2 டேஸில் ஒரு ஒர்க்கை 2 டேஸில் முடிப்பாங்க அப்படின்னா அதோட பாதியை ஒரு நாளில் முடிப்பாங்க, ரைட்? அப்போது ஏ வந்துட்டு ஒரு நாளில் 1/2 ஒர்க்கை முடிப்பாங்க. ஸோ அதே கான்செப்டில் பி பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு, தட் டசன்ட் மீன் ஏ எந்த வேலையை பண்ணாங்களோ அதே ஒர்க்குன்னு மீனிங் இல்லை. ஏ ஒரு வேலை பண்ணுறாங்க, பி ஒரு வேலை பண்ணுறாங்க. ஏ வந்துட்டு ஒரு வேலையை 2 நாளில் முடிக்கும்போது ஒரு நாளில் அதோட 1/2 போர்ஷன் முடிச்சிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். பி ஒரு ஒர்க்கை 4 நாளில் முடிக்கும்போது அதே ஒர்க்கை பி 1/4 முடிச்சிருப்பாங்க ஒரு நாளில், ரைட்? புரிஞ்சுதா? இப்போ 2 பேரும் சேர்ந்து ஏ அண்ட் பி கம்பைண்டாக பண்ணும்போது எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1/2 ப்ளஸ் 1/4. இப்போ 2 ப்ளஸ் 1 டிவைடட் பை 4, இப்போ 3/4 வந்துடும். இப்போ ஏ ப்ளஸ் பி வந்துட்டு அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 4/3 டேஸ் எடுத்துக்கிறாங்க. இப்போ ப்ராப்ளம் வைஸ் பார்க்கலாம். ஒரு சம் இருக்கு. அந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, A plus A and B can do a piece of work in 12 days and 36 days. Both work for 4 days and then A leaves. How long in days will B take to complete the remaining work? இதில் கொடுத்துருக்கிறது நான் இப்போ சொன்ன மாதிரி எழுதிக்கிட்டா ரொம்ப ரொம்ப சிம்பிள். A and B can do a piece of work in 12 days and 36 days respectively. அப்படின்னா ஏ ஒரு வேலையை 12 டேஸில் பண்ணுறாங்க, அதே ஒர்க்கை பி வந்துட்டு 36 டேஸில் பண்ணுறாங்க. அப்படின்னா ஏ 12 நாள் எடுத்துக்கிறாங்க ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு. அப்போ ஒரு நாளில் ஏ வந்துட்டு 1/12 ஆஃப் த ஒர்க் முடிச்சிருப்பாங்க. பிக்கு அதே கான்செப்டில் 1/36. ஒரு ஒர்க்கை 36 டேஸில் முடிப்பாங்க அப்படின்னா ஒரு நாளில் 1/36 ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து 4 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஏ ப்ளஸ் பி into 4, 1/12 plus 1/36 into 4. ஸோ இதுக்கு காமன் ஃபேக்டர் எடுத்தோம் அப்படின்னோம்னா 3 plus 1 divided by 36 into 4. அப்போ 4/36 into 4. இப்போ என்ன மீனிங் அப்படின்னா,
ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து 4 நாள் ஒர்க் பண்ணதுக்கு அவங்க 4 போர்ஷன் அவுட் ஆஃப் 9, அதாவது 9ல் 4 பங்கு ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ பாக்கி எவ்வளோ இருக்கு? 5/9 பாக்கி இருக்கு. கொஸ்டின்ல அடுத்து கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, தென் ஏ லீவ்ஸ், ஏ அடுத்து கிளம்பிட்டாங்க, அவங்க இல்லை, இப்போ பி மட்டும்தான் முடிக்க முடியும். ஹவு லாங் வில் பி டேக் டு கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, இப்போ அவங்க முடிக்க போறது ஹோல் ஒர்க் கிடையாது, 5/9 ஆஃப் த ஒர்க் தான். ஏன்னா 4/9 ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ 5/9 ஈக்குவல் டு, நீங்க பிக்கு எத்தனை டேஸ் வரும் அப்படிங்கிறத எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க வேணும்னா. எக்ஸோட ஒரு நாள் ஒர்க் என்னது? 1/36. ஸோ அதில் பார்க்கும்போது 20 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ ரிமைனிங் இந்த 5/9 போர்ஷனை வந்துட்டு பி கம்ப்ளீட் பண்ணுறது 20 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து செகண்ட் கொஸ்டின். A, B and C can complete a work in 18 days, 9 days and 6 days respectively. If A and C work together for D days and B completes the remaining work in D days, then find the value of 3D அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது A, B, C, A வந்துட்டு 18 days, B 9 days, C 6 daysல முடிப்பாங்க. ஏவும் சியும் சேர்ந்து டி டேஸ் ஒர்க் பண்றாங்க. அடுத்து பி ரிமைனிங் ஒர்க்கை வந்துட்டு பி டி டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. அப்போ அந்த 3 × டிங்கிறத கேட்டிருக்காங்க. இது ஒண்ணுமே இல்லைங்க, ஃபர்ஸ்ட் கிளியர் நம்மளை குழப்பறதுக்குன்னே கொடுத்துருக்காங்க. இஃப் ஏ அண்ட் சி டுகெதர் ஒர்க் ஃபார் டி டேஸ் அண்ட் பி கம்ப்ளீட்ஸ் த ரிமைனிங் ஒர்க் இன் டி டேஸ் அப்படின்னா நீங்க எப்படி போடலாம்? ஏ பிளஸ் சி டி டேஸ் ஒர்க் பண்றாங்க பிளஸ் ரிமைனிங் ஒர்க்கை வந்துட்டு டி டேஸ் ஒர்க் பண்ணி பி முடிக்கிறாங்க, ஹோல் 1 ஆயிருது. அப்போ இதை நீங்க டி இன்ட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி அப்படின்னு கொடுத்துடலாம்ல. இப்போ என்ன மீனிங் அப்படின்னா, ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேருமே டி டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதனால அந்த ஒர்க் முடிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ டிக்கு 1/18 பிளஸ் 1/9 பிளஸ் 1/6. இப்போ இதுக்கு காமன் ஃபேக்டர் எடுத்தோம் அப்படின்னோம்னா என்ன வரும்? 90 தான் வரும். இங்க 5, இங்க 10, இங்க 15, டி ஈக்குவல் டு 1, டி இங்க 30/90 ஈக்குவல் டு 1. அப்போ டி ஈக்குவல் டு 3 டேஸ். அப்புறம் என்ன மீனிங் அப்படின்னா, ஏவும் சியும் 3 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பிளஸ் அதுக்கப்புறமா ரிமைனிங் ஒர்க்கை பி வந்துட்டு 3 டேஸ் ஒர்க் பண்ணி அந்த கம்ப்ளீட்டாக ஒர்க்கை முடிச்சுட்டாங்க. இப்போ ஆனால் கொஸ்டினில் கேட்டிருக்கிறது வந்துட்டு டி இல்லை 3D. 3Dனா 3Dங்கிறது 9 வந்துட்டு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட். ஸோ தட் இஸ் ரைட் வேல்யூ. அடுத்து தேர்ட். இது கொஸ்டின். A tank is normally filled by pipe A in 10 hours. Due to a leak, the tank takes 12 hours to fill. Find the time taken by the leak alone to empty a full tank. இந்த கான்செப்ட் வந்துட்டு டைம் அண்ட் ஓகே தான், பட் ஸ்டில் என்னன்னா, இந்த லீக் வர்றதுனால பைப்போட வேலை கொஞ்சம் கம்மியாகுது. அப்படிங்கிறப்ப சேம் மெத்தட்லயே நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. பைப் ஏன்னு கொடுத்துட்டாங்க, 10 ஹவர்ஸ்ல முடிச்சிடும்.
10 ஹவர்ஸில் முடிச்சிருங்கிற மீனிங்ஸ் ஃபில் பண்ணி முடிச்சிடும் டேங்கை அப்படின்னா அதை 1/10 மாற்றலாமா? ஓகே. அதுவே லீக்கை பின்னு வச்சுக்கோங்க. இப்போ A plus B டியூ டு அ லீக் த டேங்க் டேக்ஸ் 12 hours டு ஃபில் அப்படிங்கிறப்ப அவ்வளோ 1/12 இப்படி வச்சுக்கலாமா? அப்போ ஏவோட வேல்யூ ஆல்ரெடி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 10 hours அப்படின்னு சொல்லிட்டு 1/10 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ கொஸ்டின் கேட்டிருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை லீக் அலோன் டு எம்டி எ ஃபுல் டேங்க். அதாவது இப்போ லீக் ஆகுறது இல்லை, எவ்வளோ லீக் ஆகுதோ அந்த வேல்யூ வச்சு மட்டும் அந்த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நீங்கள் பியோட வேல்யூ கண்டுபிடிச்சாலே முடிஞ்சிடும். எப்படி? ஏ வந்துட்டு 1/10, அது ஏ மட்டும் 10 hours எடுக்குது, ஏ பிளஸ் பி ரெண்டும் சேர்ந்து 12 hours எடுக்குது. அப்போ ஏ பிளஸ் பியில் ஏவை சப்ஸ்டியூட் பண்ணி பியை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலே போதுமே. ஸோ நவ் 1/12 divided by 1/10 equal to -2 divided by 120, so 60. ஸோ இதோட மீனிங் என்ன? 60 hours. 60 ஹவர்ஸுங்கிறது செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். 60 ஹவர்ஸில் அந்த லீக் ஆகுது பாருங்க, அதுவே வந்துட்டு அந்த லீக்கான வாட்டரே வந்துட்டு டேங்கை ஃபில் பண்ணிடும். ஸோ திஸ் ஆர் ஆல் த 3 கொஷின்ஸ். இது கொஞ்சம் பேசிக்கான கான்செப்ட். இதை பற்றி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்ப்போம். ஸோ கைண்ட்லி டூ ஃபாலோ அஸ் அண்ட் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அஸ். தேங்க்யூ.